சப்பாத்திக்கும் பூரிக்கும் பர்ஃபெக்டான ஜோடினா சன்னா மசாலா தான். ஹோட்டல் ஸ்டைலில் பர்ஃபெக்டான சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கடாயில் தேவையான அளவு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு ஸ்டார் பூ, ஒரு கல்பாசி பூ ஆட் பண்ணிக்கோங்க. பொடியாக நறுக்குன 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரில் வெள்ளை கொண்டக்கடலை வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நீளமாக நறுக்குன 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வெந்ததுக்கப்புறம் ஒரு கை வேக வச்ச கொண்டக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் தேவையான அளவு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா பொருட்கள் பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரியாணி இலை, ஸ்டார் பூ, கல்பாசி பூ ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் சன்னா மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. மிக்சியில் அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வேக வச்ச கொண்டக்கடலை தண்ணியோட ஆட் பண்ணி கொதிக்க விடுங்க. கொஞ்சம் கொண்டக்கடலை மேஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இறக்குனீங்கன்னா செம டேஸ்டான சப்பாத்தி பூரிக்கு சரியான ஜோடி ஹோட்டல் டேஸ்ட்டில் பர்ஃபெக்டான சன்னா மசாலா ரெடி ஆயிரும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலில் மற்ற வீடியோ ரெசிபீஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. மறக்காமல் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.